90 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்சில் டே 41. ஸோ யாரை கேட்டாலும் கம்பேரிசன் பண்ணாதான்னு சொல்கிறாங்க. கம்பேரிசனில் ரெண்டு விஷயம் இருக்குது, குட் கம்பேரிசன், பேட் கம்பேரிசன். பேட் கம்பேரிசன்னா என்ன? என்னோட ஃப்ரெண்டு வந்து வீடு கட்டிட்டான், இல்லை அவன் வந்து பணம் என்னோட அதிகமாக சம்பாதிக்கிறான்னா அவன்கிட்ட இருந்து ஒரு கம்பேரிசன் நான் பண்ணுவேன். அது என்னோட இன்செக்யூரிட்டியை வந்து அதிகமாக தூண்டும். ஸோ என்னோட கான்ஃபிடென்ட் எல்லாமே வந்து அப்படியே அழிய ஆரம்பிக்கும். குட் கம்பேரிசன்னா என்ன? ஸோ என்னோட ஜர்னியை புரிஞ்சுக்கிட்டு என்னோட ப்ராக்ரஸ் என்ன, நேற்று நான் 10 புஷ்அப்ஸ் போட்டேன்னா இன்னைக்கு நான் 15 போடணும், நேற்று நான் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நான் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ எப்போதுமே உன்னோட க்ரோத் வந்து உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணுமே தவிர்த்துட்டு அடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேருந்து உன் க்ரோத் ஸ்டார்ட் ஆகாது. அதுலேருந்து உன்னோட கான்ஃபிடென்ஸ், உன்னோட ஐடியா எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் தான் பண்ணும். ஸோ என்றைக்குமே உன் லைஃப்பை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது, உன் கூட கம்பேர் பண்ணு. நேற்று நீ எப்படி இருந்த, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், நாளைக்கு நான் என்ன ஆக போகிறேன். ஸோ அதான் மக்களே மேட்ரு. ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ் அண்ட் மோட்டிவேஷனல் கண்டென்ட்டுக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திப்போம்.